இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனா ஃபுட்ஸ்ங்கிற நிறுவனம் ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நின்னாலும் அந்த குடும்பத்துக்குன்னு அடுத்த வாரிசா இருக்கிற சிவி அந்த கம்பெனியை நடத்த தகுதியானவரா இருக்காரான்னு பார்க்கலாம். சிபி பிறந்தது சென்னையா இருந்தாலும் வளர்ந்து உருண்டதெல்லாம் லண்டன் தான். என்னடா உருண்டதுன்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமா, அவர் குடிச்சிட்டு உருண்டுட்டு தானே இருந்தாரு. அவர் போகாத பப் இல்ல, பார் இல்ல, பார்ட்டி இல்ல. ஜனா மேடம் என்னதான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒவ்வொரு ரூபாயா சேர்த்தாலும் அவங்க பணத்தை அழிக்க ஒருத்தர் வேணும்ல, அதுக்காக வந்தவர் தான் நம்ம சிபி சார். அவருக்கு பணத்தை பத்தின எந்த அக்கறையும் இல்ல. பணம் வெறும் காகிதம்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. மத்தவங்க எல்லாம் குடிச்சா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அமைதியா வீட்டுக்கு போவாங்க, இல்ல எங்கேயாவது மயங்கி கிடப்பாங்க. ஆனா சிபி சார் ரொம்ப ஸ்டெடியான ஆளு. ஏன்னா குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம காரை 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுவாரு. போலீஸ் கேஸ் ஆக்சிடென்ட்னு பல சம்பவத்தை செஞ்ச நம்ம சிபி சார் தான் இப்ப ஜனா ஃபுட்ஸோட அடுத்த வாரிசு. ஜனாமா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட எந்த கெட்ட பழக்கமும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆனா அடுத்த வாரிசா இருக்கிற அவங்க பேரனே அப்படி இருக்கிறதால அவங்களால ஒன்னும் செய்ய முடியல. ஏன்னா சிபி சார் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ், அதை யாரும் பிரேக் பண்ண முடியாது. சொன்ன மாதிரியே நீங்க அவங்கள இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டீங்க. அவங்களும் வருவாங்க. ஆனா ஃபங்க்ஷன்ல நம்ம பிளான் பண்ண ஏவியை தான் போடணும். இந்த ஏவில அப்படி என்னதான் மேடம் இருக்கு? என் அத்தானை பத்தி ரொம்ப தப்பு தப்பா இருக்கு. இத பார்த்துட்டு மொத்தமா எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க. குறிப்பா என் அத்தா அந்த சம்யுக்தா மேல கோவப்படுவாரு. இந்த ஏவிய பண்ணது சம்யுக்தா தான் அவரு நம்புவாரு. அவ பண்ணலன்னு சத்தியம் பண்ணுவா. அப்போ அந்த தமிழ் தான் பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுவாரு. 2 விக்கெட்ல எது விழுந்தாலும் நமக்கு லாபம் தானே. ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். வரேன் மேடம். என்னது இப்படிப்பட்ட ஒருத்தரையா ஜனாமா அவங்க கம்பெனியோட அடுத்த வாரிசா முடிவு பண்ணிருக்காங்க? கேட்கவே ரொம்ப கவலையா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத பொறுக்கி மாதிரி நடந்திருக்கானே சார். ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி இருக்கானே. தினம் தினம் ஜனாமா இவனை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஜனா ஃபுட்ஸோட தலையெழுத்து ஜனாமாவோட முடிஞ்சிரும் போல. அதான் இப்படி ஒருத்தன் அந்த வீட்டுக்கு புள்ளையா பிறந்திருக்கான். ஒருத்தர் சம்பாரிச்சா இன்னொருத்தர் அழிக்கணும்ல சார். அப்படி அழிக்கிறதுக்காக பிறந்திருக்கான் போல. ஜனாமா பேரை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கான் சார்.